ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இது ஒரு மினி ஆம்ப்ளிஃபையர். பவர் அவுட்புட் 50+50 வாட்ஸ் ஸ்டீரியோ மோட், மோனோ மோடில் 100 வாட்ஸ். பேக்கிங் பாக்ஸ் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நியோ ஹிப்போ. இந்த ஆம்போட மாடல் BP10. பிராண்ட் நேமும் மாடல் கோடும் டாப்பில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹோம் ஆடியோ, அப்புறம் அமேசிங் சவுண்ட் சரவுண்ட்ஸ் யூன்னு போட்டிருக்காங்க. இந்த சைடில் 24 மந்த் வாரண்டி, அப்புறம் லைஃப் டைம் டெக்னிக்கல் சப்போர்ட் போட்டிருக்காங்க. அடுத்த சைடில் ஹைஃபை மேட் ஃபன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த பக்கம் நியோ ஹிப்போவோட சப்போர்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் தான் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு காட்டுறேன். யூசர் மேனுவல், ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் மற்ற டீட்டெயில் எல்லாமே இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் சைனீஸில் கொடுத்துருக்காங்க. DC பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மினி ஆம்ப்ளிஃபையரில் சில பிராண்டில் பவர் அடாப்டர் இல்லாமல் தான் கொடுப்பாங்க. நமக்கு இதில் பவர் அடாப்டரோடு வருது. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 5 ஆம்ப்ஸ், பவர் வந்து 80 வாட்ஸ். ஆம்ப்ளிஃபையர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட நியோ ஹிப்போ BP10 மினி ஆம்ப்ளிஃபையர். ஆம்பை அப்படியே எடுத்து கையில் வச்சுருக்கும் போது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தெரியுது. ஃப்ரண்ட் பேனல் அப்படி கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மோட் இண்டிகேட்டர் எல்இடியும் ஒரு 3.5 mm ஆக்ஸ் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. சரௌண்டிங் எல்லாமே மெட்டல் ஃபினிஷாக இருக்குது. பேக் சைடும் ஃப்ளாட்டாக கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது. ஸ்பீக்கர் நாப்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. டாப்பில் இருக்கிற இந்த ஒரு நாப் தான் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அப்புறம் பவர் ஆன் ஆஃப் மோட் சேஞ்சிங் எல்லாத்துக்குமே. ஆம்போட பாட்டமில் 4 ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஆம்ப் நல்லா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. இது ஒரு கிளாஸ் D ஆம்ப்ளிஃபையர். இதோட பவர் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். வேறு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்மால், அப்புறம் ஹீட் ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த BP10 ஆம்பில் டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட TPA3116 அப்படிங்கிற சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்பில் எல்லா கனெக்ஷனுமே பண்ணிவிட்டு நம்ம இதோட சவுண்ட் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணலாம். ஸ்பீக்கர் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு நாபை இப்படி லூஸ் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் ஒயரை பொசிஷனில் வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் பனானா ப்ளக் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்பீக்கர் ஒயர்ஸுமே இப்படி ஈஸியாக ப்ளக் பண்ணிக்கலாம். செட்டப் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் 2 ஸ்பீக்கர் ஒயர்ஸுமே கனெக்ட் பண்ணிட்டேன். இனி பவர் அடாப்டர் மட்டும் ப்ளக் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஆம்பில் நீங்கள் 12 to 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது இப்போ 12 வோல்ட் தான். அடாப்டர் பின்னை ஆம்பில் மாட்டிட்டேன். இப்போ நான் அடாப்டரை போர்டில் மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். நம்ம இந்த ஆம்பை பவர் ஆன் பண்ணுறதுக்கு இப்படி 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஆன் ஆகிடுச்சு. ஆக்ஸ் மோடில் இருக்குது. இப்போ மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ப்ளூடூத் மோடுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆம்ப் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம ப்ளூடூத்தில் மொபைலை இந்த ஆம்போட கனெக்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஆம்பை ப்ளூடூத் மோடில் வச்சுட்டு மொபைல்லையும் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆம்பை பேர் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் பேர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். இப்போ 3.5 mm ஆக்ஸ் கேபிள் மூலமாக மொபைல் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 3.5 mm பின்னை மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை ஆம்பில் கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த ஆம்பில் ஒரு சில மியூசிக் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நான் பிரிட்ஜ் மோடில் ஆம்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்படி ஆளுதான் அப்படி
இந்த BP10 ஆம்ப் வந்து நமக்கு ஸ்டீரியோ மோடில் 50+50 வாட்ஸும் மோனோ மோடில் 100 வாட்ஸும் கொடுக்கும். பிரிட்ஜ் மோடில் நம்ம 2 ஆம்ப் யூஸ் பண்ணி 100+100 வாட்ஸ் எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு ஆம்ப் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் நெகட்டிவை ஆம்போட 2 பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க மோனோ மோடில். அதே மாதிரி ரெண்டாவது ஆம்ப்ளிஃபையரில் இன்னொரு ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் நெகட்டிவையும் ஆம்போட 2 பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஒரு எண்டில் 3.5 mm ஜாக்கும் இன்னொரு எண்டில் 2 RCA பின்னும் இருக்கிற மாதிரி ஆக்ஸ் கேபிள் 2 தேவைப்படும். நம்ம ஆடியோ சோர்ஸில் உள்ள ஆடியோ அவுட்டோட ஒரு சேனலில் ஃபஸ்ட்டு ஆக்ஸ் கேபிளோட ரைட் சேனல் பின்னை கனெக்ட் பண்ணிடுங்க. நார்மலாக ரெட் தான் ரைட் சேனல். ஆக்ஸ் கேபிளோட 3.5 mm ஜாக்கை ஒரு BP10 ஆம்ப்ளிஃபையரோட ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்துருங்க. அடுத்தது ஆடியோ சோர்ஸில் உள்ள இன்னொரு சேனல் ஆடியோ அவுட்டில் இன்னொரு ஆக்ஸ் கேபிளில் உள்ள ரைட் சேனல் RCA பின்னை ப்ளக் பண்ணிடுங்க. அந்த ஆக்ஸ் கேபிளோட 3.5 mm ஜாக்கை இன்னொரு BP10 ஆம்ப்ளிஃபையரோட ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்துருங்க. கனெக்ஷன்ஸ் முடிச்சுட்டு 2 ஆம்ப்லையும் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் லைட் இப்படி பிளிங்க் ஆகும். மறுபடியும் 1 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் லைட் ஸ்டேபிளாக எரியும். ஆம்ப் பிரிட்ஜ் மோடுக்கு போயிடும். இப்படி இந்த பிரிட்ஜ் மோடில் நமக்கு 100+100 வாட்ஸ் பவர் அவுட்புட் கிடைக்கும். ஆம்போட சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உள்ளங்கை அளவு தான் இருக்குது. ஆக்சுவலாக இதோட வெயிட் வந்து மேனுவலில் மென்ஷன் பண்ணல. எப்படியும் ஒரு 200 கிராம்குள்ளே தான் வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓசி ஆடியோ BT30D ஆம்போட இந்த ஆம்பை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பாதி தான் இருக்குது சைஸு. ஆம்ப் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால நிறைய இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங்கில் பேஸ் ஷேக்கர்ஸை பவர் பண்ணுறதுக்கு இந்த ஆம்பை யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூமில் ஒரு சின்ன ஹைஃபை சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டிவிக்கு ஒரு மெயின் ஆடியோ சிஸ்டமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லேப்டாப் டெஸ்க்டாப்லையும் இந்த ஆம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோட இந்த ஆம்பை நம்ம யூஸ் பண்ணும்போது டெஸ்க்டாப்பே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ப்ராடக்ட் லிங்க் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.